ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 2024 ஜூன் மாதத்திற்கான கன்னி ராசிக்கான பலனை பார்ப்போம். ஜூன் மாதம் கன்னி ராசிக்கான பலன் சரியா? ஜூன் மாதம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 9ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்களை நிரூபிக்கும் வகையில் உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஏதேனும் அரசாங்க சேவையில் பணிபுரிகிறீர்கள் என்றால் நீங்கள் இடமாற்றம் செய்யப்படலாம். அதாவது நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நிச்சயமாக அனுப்பப்படலாம். சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் துறை மாற்றம் சாத்தியமாகும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால கல்வியில் தீவிரம் காட்ட வேண்டும் சரியா? எதிர்கால சிந்தனையிலையும் கல்வியிலையும் தீவிரம் காட்டுங்க. கடின உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது மற்றும் வாழ்க்கையில் குறுக்கு வழிகள் எப்போதும் வெற்றி அடையாது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுங்க. எனவே அவற்றை தவிருங்க. ஸோ இந்த 2 எண்ணத்தையும் தவிருங்க. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்துடன் நீண்ட பயணங்கள் செல்லலாம். நீங்கள் அம்மனை தரிசனம் செய்ய கண்டிப்பாக செல்வீங்க அல்லது அழகான இடங்களில் உலா செல்லலாம். சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். குடும்பத்தோட விடுமுறையை செலவிடுவது உங்களுக்கு நிறைய தளர்வை தரும். உணர்வை தரும்ன்றதை விட தளர்வை தந்துவிடும். அதனால் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருந்து கொஞ்சம் ஏதாவது டிராவலில் ஏற்ற இறக்கம் இருந்தால் கொஞ்சம் அமைதியுடன் சமாளிக்க கற்றுங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா? ஸோ இது உங்களுடைய செயல்பாடுகளில் தான் இருக்குது. ஸோ சப்போஸ் வெளியூர் சுற்றுலா கிளம்பிட்டீங்க, அங்கே வழியில் ஏதாவது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா அமைதி காத்துடுங்க போதும் சரிங்களா? ஸோ வாக்குவாதங்கள் வேணாம் சரியா? உங்களுடைய மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உணர்வாங்க. ஸோ இது உண்மையான அன்பின் அடையாளமாக சில நேரங்களில் உங்களுக்கும் அவங்களுக்குமே ஒரு புரிதல் ஏற்படும் சரி? எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் செய்ய தயாராக இருக்கணும் சரியா? அழகான உங்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு ஆழமான பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த கற்றுக்கிடுங்க சரியா? உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க சரியா? நீங்கள் திருமணமானவராக இருந்தாலும் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஸோ காதலிக்கிறவங்ககிட்டும் சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஸோ இது சமாளிக்க கற்றுக்கிடுங்க. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ 7ஆம் வீட்டில் ராகு பகவான் பயிற்சித்து ஒரு புறம் சனியும் மறுபுறம் செவ்வாய் பயிற்சிப்பதால் 7ஆம் வீட்டில் பாதிப்பு ஏற்பட்டு அதாவது 7ஆம் வீட்டில் பாவ கர்த்தாரி யோகமும் அமையும். இந்த நேரம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தொந்தரவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். அவருடைய அல்லது அவளுடைய நடத்தையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதன் விளைவு உங்கள் திருமண வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும். ஸோ அதனால் எதையும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையை முற்றிலுமாக நீங்கள் உணர்ந்து அவங்களோட டிராவல் பண்ணுங்க சரியா? எதற்கும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். ஸோ புரிதல்கள், உங்களுடைய புரிதல்கள் தான் அடுத்த இலக்கில் உங்களை அழைச்சிக்கிட்டு போகும் சரியா? உங்களுக்கு 12ஆவது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்கிறார். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் பார்த்தீங்கன்னா 6ஆவது வீட்டில் இருக்காரு. அவர் இப்போ உங்கள் 12ஆவது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்கிறார். இது உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். நீங்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கலாம், இதனால கடன் சுமை அதிகரிக்கும். சனி பகவான் 6ஆவது வீட்டில் இருக்கும்போது சில தீவிர நோய்களின் வளர்ச்சியை குறிக்கும். நீங்கள் உங்கள் அன்றாட வழக்கத்தை ஒழுக்கமான முறையில் பின்பற்றாமல் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருந்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை நிச்சயமாக தருவார். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது பொது நலத்திலையும் குடும்ப நலத்திலையும் உங்களுடைய உடல் நலத்திலையும் உங்களுடைய மனநலத்திலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா? பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை அன்று எறும்புகளுக்கு மாவு, இந்த கடலை மாவு கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் அந்த இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு மாவு உணவு வழங்குங்க. மாவு எடுத்து உங்கள் இரு கரங்களில் அப்படி எடுத்து அவங்களுக்கு தூவி விடுங்க எறும்புகளுக்கு சரியா?
நிறைய விஷயங்கள். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வர்றதெல்லாம் கண்ணுக்கே தெரியாத பிரச்சனைகள் தான். ஸோ அந்த கண்ணுக்கே தெரியாத பிரச்சனைகளை சால்வ் படுத்தணும்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத இந்த ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்க, மாற்றத்தை பாருங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எதற்கும் கவலை வேண்டாம், இறைவன் உங்கள் கூட இருக்காரு. ஸோ ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாக இருக்கும். அதனால் அருகில் உள்ள உங்களுக்கு இஷ்டமான தெய்வ கோயில்களுக்கு சென்று, தெய்வர்கள் சித்தர்கள் வாழும் இருப்பிடங்களுக்கு சென்று தியானத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இது உங்களை மென்மேலும் அமைதி காக்கும். நிச்சயமாக ஒரு சித்தர் யோகி ஞானிகளுக்கு இணையா உங்க எண்ணங்கள் மாறுபடும். சரியா? இறைவன் உங்களோட துணை இருப்பார். எதற்கும் கவலை வேண்டாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணன்.